அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இன்றைக்கி 40 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 13 இருக்கோம். ஸோ இன்றைக்கான ஸ்டடி பிளான் பார்த்திங்க அப்படின்னா அல்ஜிப்ராவில் லீனியர் அல்ஜிப்ரா போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அல்ஜிப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இருக்கிற ஒரே ஒரு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா வெக்டார் ஸ்பேஸ். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கான டெஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நியூ சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் பார்த்தா போதுமானது. சரி, அதுக்கான முன்னோட்ட வீடியோ தான் இது. Which of the following maps T is a map from R2 to R2 is a linear transformation சொல்லி கேட்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா T of 0 வந்து 0க்கு போகணும். ஸோ 0 வெக்டரை 0க்கு கொண்டு போகிற மாதிரி எந்த சாய்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த சாய்ஸ் 0,0 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,0ன்னு வரும். ஆனால் இது 0,0 கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபால்ஸ். நல்லா கவனிக்கணும். T of 0 வந்து 0. ஸோ இங்கே காம்பனண்ட் வெக்டர் வந்து 0,0 போட்ட போகிறீங்க. எக்ஸ் காம்பனண்ட் 0, ஒய் காம்பனண்ட் 0. ஸோ போடுறச்சு 0+1 வந்து 1 வரும். இது 0க்கு வந்துடும். அப்போ 1,0 தான். அப்போ T of 0 வந்து 1,0ன்னு மேப் பண்ணுது. அப்போ இது வந்து லீனியர் கிடையாது. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் D வந்து வருமானு பாருங்கள். T of 0,0 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா பார்த்துங்க 0 + 0, 1ன்னு வரும். அப்போ 0,1ன்னு வரும். ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. சரி, நெக்ஸ்ட். இப்போது இது ரெண்டுமே 0,0 சாட்டிஸ்ஃபை பண்ணுது சார். அப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடணும். இன்னொருக்கு என்னென்னா T of α(x) ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் T of x. இதுதான் ரூலு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபா வந்து -1 போடுறேன். வெக்டர் வந்து எனக்கு என்னென்னா ஜஸ்ட்டு 1,1ன்னு ஒரு வெக்டர் போடுறேன். ஸோ போடுறச்சு நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே பாருங்கள். T of ஆல்ஃபா டைம்ஸ் 1,1 ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கலாம். T of ஆல்ஃபா வந்து -1, -1 டைம்ஸ் 1,1 which is nothing but T of -1, -1. இது எப்படி வரணும் நம்மளுக்கு? -1 டைம்ஸ் T of 1 வரணும். கரெக்டுங்களா? அதானே? செக் பண்ணுங்கள். இது உள்ளே போட்டால் உங்களுக்கு ஸ்கொயர் டேர்ம் வர்றதால நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போது 1, -1 வரும். இதில் வந்து மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா -1,1 தான் வரும். இது டீன்னு மாற்ற முடியாது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இந்த டேர்மில் நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஒன்று அப்ளை பண்ணி உள்ளே கொடுக்கும்போது ஸ்கொயர் வந்து பாசிட்டிவாக மாற்றதுனால அந்த பாசிட்டிவ் ஸ்கேலார் வந்து வெளியே ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் டைம்ஸ் வரும். பட் இந்த டேர்ம் வந்து நெகட்டிவ் ஆகிடும், இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அப்போது உங்களுக்கு வந்து இப்படி பாருங்கள். T of -1, -1 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1, -1 தான் கிடைக்கும். அப்போது இந்த டேர்ம் வராச்சே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ் வெளியே எடுக்க முடியாது. ஸோ அதனால் இது லீனியர் கிடையாது. அப்படி இல்லைனா பவரே என்ன ஆகிடுது? உங்களுக்கு நான் லீனியர் பவராக இருக்குது. அதாவது ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். கியூப் அப்படி வந்தால் வராது. இப்போ இது வருமா சார்? கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன்னா எல்லாமே லீனியர் டேர்மு. T of 0க்கு மேப் பண்ணும். ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டு. ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் 3000 ப்ராப்ளம் புக்லெட் வந்து ரிசீவ் பண்ணவங்க நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எனக்கு மேன்மேலும் இன்னும் நிறையா கண்டென்ட்டை கொடுத்து பக்காவாக உங்களுக்கு சிலபஸ் முடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கண்டென்ட் கொடுக்க போகிறேன். இமீடியட்டாக அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் வாங்காதவங்க, என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவல் கொஷின்ஸ் இருக்கும். 3000 ப்ராப்ளம் சிங்கிள் புக்லெட்டில் போட்டிருப்பேன். ஆல்ரெடி அதனோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ லிங்க்கை வைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. Next, let T is a map from V to W be a linear transformation. Dimension of V equal to 5 and the kernel of T equal to 3. What is the dimension of kernel of rank of T equal to 3? Then what is the dimension of kernel of T ன்னு கேட்குறாங்க. அதாவது T is a linear transformation from V to W. V இந்த finite dimensional. ஏன்னா இங்கே dimension of V வந்து 5 கொடுத்துட்டாங்க. rank of T பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரேங்க் வந்து 3 கொடுத்துட்டாங்க. இப்போ dimension of kernel of T என்னன்றது ஆப்ஷனாக கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும் ரேங்க் நலிட்டி தேரம் யூஸ் பண்ணணும். dimension of V equal to rank of T ப்ளஸ் நலிட்டி ஆஃப் T. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் நலிட்டி தேரம். ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மைண்டுக்குள்ளே வந்து இது போல் ப்ராப்ளம் பார்த்தாவே உங்களுக்கு வந்து ரேங்க் நலிட்டி தேரம் தான் மைண்டில் வரணும். எப்போ இது ட்ரூனா ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸில் தான் இது ட்ரூ. அப்போ T is a map from V to V be a linear transformation with the dimension of V equal to 5 and rank of T equal to 3. ஸோ 5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், rank of T போட்டுங்க. நலிட்டி வந்து கேட்குறாங்க. அப்போ N of T அப்படியே இருக்கட்டும். அப்போ rank of T equal to 5 - 3. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2. அப்போ எந்த ஆன்சர் பாருங்கள்? B. ஸோ பார்த்தீங்கன்னா B தான் கரெக்ட். சிம்பிள் இல்லை? ஸோ இது போல் சாதாரண விஷயங்க மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது. அதனால் இருக்கிற ஒரு 26 டேஸில் நீங்கள் உட்காந்து தரமாக மேக்ஸை வந்து லவ் பண்ணி படிங்க. சும்மா அப்படியே முடியாது அப்படின்லாம் படிக்காதீங்க. உட்காந்து அதுதான் பழைப்பு. இருக்கிற 25 டேஸில் இதை மட்டும்தான் படிக்க போகிறோம். இந்த ஒரு புத்தகத்தை நம்பிப்போங்க. என்னால் இந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வந்து இந்த ப்ராப்ளம் டீட்டெயிலாக இருக்கும். எல்லா கொஷின்ஸுமே வந்து பக்காவாக கொடுத்துருப்பேன். 10 யூனிட்டுக்குமே சிங்கிள் புக்லெட்டில் 3000 ப்ராப்ளம் போட்டு கொடுத்துருப்பேன்.
இந்த புக்லெட் இமீடியட்டாக வாங்கிட்டு ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் அடுத்த 25 டேஸ்க்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி கொஷின்ஸ் போடுவேன். அந்த கொஷின்ஸு சும்மா வார்ம் அப் ஆன மாதிரி டிக் அடிச்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய நாலேஜ் லேர்ன் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட் வரணும், ஒரு வெறி வேணும். இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கணும். அடுத்து நம்ம இருக்கிற 25 டேஸில் நம்ம லைஃப் மாறப்போகுது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அதுக்கான எஃபோர்ட் நம்ம போடணும்னு பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ எதுக்குமே தளராதிங்க, மனம் தளராதிங்க. இப்போ ஃபேமிலி பிரச்சனை, ஃப்ரெண்டு பிரச்சனை, தேவையில்லாத நம்மளுக்கு இஷ்யூஸ், சொசைட்டி ஓரியன்டான இஷ்யூஸ் இருந்தாலும் கொஞ்சம் 25 டேஸ்க்கு தள்ளி வச்சுட்டு உட்காந்து எக்ஸாமுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண போதுங்க. அந்த எக்ஸாமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படின்னாவே அதுக்கான ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அதுக்கான வெற்றிக்கான வழிகாட்டியாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்குமே கூட இருப்பேன். ஓகே, எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க போகிறேன்னு பாருங்களேன். ஸோ செம்மையாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்காத கான்செப்ட்டை நிறையா கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு வர வரைக்கும் காத்துக்கிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட், if a matrix A of a linear transformation T, ஸோ எந்த ஒரு T transformation கொடுத்தாலும் அதனுடைய மேட்ரிக் ரெப்ரசன்டேஷன் நம்மளால் கொடுக்க முடியும் with respect to the basis எலமெண்ட்டுக்கு. ஸோ if A is a matrix of a linear transformation T from Rn to Rn, அப்படின்னா இது n by n மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா nலேருந்து nக்கு கொண்டு போகிறோம், n dimensional to n dimensional. Det of A equal to non-zero, then which of the following is true? ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்து அது இன்னோட்டபிளாக இருக்கும். இன்னோட்டபிளாக இருந்தால் அது பஜெக்டிவாக இருக்கும். பஜெக்டிவ் வந்து 1 and 2 இருக்கும். அப்போ பாருங்கள், விச் இஸ் இன்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ இன்ஜெக்டிவ்னா கர்னல் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் தான் உள்ளே வச்சிருக்கோம். நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் எதுவுமே கர்னலுக்குள்ளே இருக்காது. ஸோ ஃபுல் ரேங்க் வந்து மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே சார், இப்போ இந்த புக் லெட்டரை வச்சு நாங்கள் டிஎன் செட்டுக்கு சிஎஸ்ஆர் படிக்கலாமா சார்? தாராளமாக படிக்கலாங்க. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிங்க, உங்களுக்கு வேறு லெவலாக சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இது போல் புத்தகம் ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த புத்தகத்தோடைய பியூட்டி அதுதான். ஸோ ஒரு சிங்கிள் புக்லெட்டில் என்டையர் சிலபஸ் அடிக்ட் ஆடுறா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் வரும். இந்த புத்தகத்தை நான் தேடிட்டு இருந்தேன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்னு சொல்லிட்டு புக்கு ரிசீவ் பண்ணவங்க நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அந்த புத்தகத்தை நல்லா படிங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Suppose the linear map T from U to W and S is a map from V to W satisfies the S composite of T is invertible. அதாவது இது கம்போசிஷன் மேப்பாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. where T is a map from U to W and S is a map from V to W. ஸோ இந்த கம்போசிஷன் கரெக்டாக இருக்கா பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு T ஆக்ட் ஆகணும் U to Vலேருந்து, அப்புறம் S ஆக்ட் ஆகணும் V to Wலேருந்து. ஸோ கம்போசிஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ S composite of T வந்து இன்வெர்டபுளாக இருக்குது அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த S வந்து சப்ஜெக்டிவாக இருக்கணும், T வந்து 1-1 மேப்பாக இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த T வந்து 1-1 மேப்பாக இருக்கணும், S வந்து சப்ஜெக்டிவ் மேப்பாக இருக்கணும். ஸோ இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த டிஆர்பியில் இந்த கொஷின்ஸ் வரலனா சார் இந்த கொஷின் வரல சார் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், T is injective and S is subjective. கண்டிப்பாக அந்த கொஷின் இருக்குங்க, நீங்கள் பாருங்கள். ஓகே, next problem. Let P is a map from V to V which is a linear operator which satisfies P square equal to P which is a projection map னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்கொயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது 2 கம்போசிஷன் போட்டுனா அது PA கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் வாட் இஸ் த பாசிபிள் இமேஜ் ஆஃப் ஈகன் வேல்யூஸ் ஆஃப் P? இது வந்து ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. இப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா திருப்பி அந்த கம்போசிஷனோட ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், திருப்பியும் பியாக வந்து நிற்கும். அப்புறம் கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் மாதிரி பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம ஃபேஸ் கண்ணாடியில் நிற்கிறோம், நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ப்ரொஜெக்ஷன், ஒரு ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ அதுக்கான திருப்பி ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆஸ்யூஷன் இமேஜ் P கிடைச்சா மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ P ஸ்கொயர் ஈக்குவல் டு P. இதனோட ஏகன் வேல்யூனா ஒன்றும் கிடையாதுங்க. பியோட ஏகன் வேல்யூ லேம்டான்னு எடுத்துக்கங்க. அப்போ லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு லேம்டா. அப்போ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0னா ஸோ லேம்டா டைம்ஸ் லேம்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ லேம்டா வந்து 0, லேம்டா ஈக்குவல் டு 1. ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க பாசிபிலிட்டிஸ். அப்போ 0-1. ஸோ இங்கே 1-1 சொல்லியிருக்காங்க, 0-1 சொல்லியிருக்காங்க, எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஃபால்ஸு. இப்போ 0-1 மட்டும்தான் ட்ரூ. சிம்பிள் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன் செட் அண்ட் சிஎஸ்ஆர் கிளாஸுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ் இது போல் கிளாஸஸ் கொடுக்க போகிறேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து யூஜிடிஆர்பி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இமீடியட்டாக யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கான சாம்பிள் நோட்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன். சாம்பிள் பிடிஎஃப் இது வரைக்கும் 12 டெஸ்ட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லெட் T is a map from linear operator on a finite dimensional vector space over C. ஸோ சியில் டிஃபைன் பண்ணுற ஒரு வெக்டார் ஸ்பேஸில் ஒரு T மேப் வந்து லீனியர் ஆப்ரேட்டராக இருக்குது. இப்போ மினிமல் பாலினம் ஆஃப் T ஸ்பிளிட் இன்டு டிஸ்டிங்க்ட் லீனியர் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா தென் என்னவாக இருக்கும் அப்படின்னா T இஸ் டயகனைசபிள். ஸோ ஓவர் சியில் ஒரு மேட்ரிக்ஸோடைய மினிமல் பாலினாமியல் வந்து ஸ்பிளிட் இன்டு லீனியர் ஃபேக்டராக இருக்குது, ஒரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஸ்பிளிட் இன்டு லீனியர் ஃபேக்டராக இருக்குன்னா அந்த மேப்பிங் வந்து டயகனைசபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சப்போஸ் இப்போ T is a map from R4 to R3 அப்படின்னா மேட்ரிக்ஸ் வந்து 3x4 மேட்ரிக்ஸ், 3 rows 4 காலம்ஸ் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதாவது இங்கே வந்து RMலேருந்து RNக்கு போகுது அப்படின்னா N rows M காலம்ஸ் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். மைண்டில் வச்சுக்கோங்க.
கர்னல் ஆஃப் டி வந்து 2 கொடுத்துறாங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் டின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து டைமென்ஷன் வந்து 4. அப்போ டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நலிட்டி ஆஃப் டி. அவ்வளோதாங்க ஃபார்முலா. சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த கர்னல் ரேங்க்னு கனெக்ட் பண்ணிட்டாவே நீங்கள் ரேங்க் நலிட்டி தேர்ந்து தான் போயிடணும். ஸோ டைமென்ஷன் என்ன, இந்த டொமைன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் வேல்யூ வந்து 4. அப்போ டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு 4, ரேங்க் வந்து 2 ப்ளஸ் நலிட்டி வந்து 2. ஸோ வி கேன் சேஞ்ச் திஸ் டேர்ம்ஸ் இன்ட்டு திஸ்னா அப்படின்னா ஆகும் 2 ஈக்குவல் டு நலிட்டி ஆஃப் டின்னு கிடைக்கும். அப்போ என் ஆஃப் டி வந்து 2. அவ்வளோதாங்க. ஓகே. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வேறு லெவலாக அடித்து நொறுக்கியிருப்பேன். ஸோ கொஷின்ஸை பாருங்கள். இப்போது இந்த ஒரு சில கொஷின்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதில்ல, சார் கண்டிப்பாக இப்படி தானே கேட்பாங்க கொஸ்டின், கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கிக்கலாம்டா அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் வரணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், உங்களால் கண்டிப்பாக வந்து எக்ஸாமை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான டைம் எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க. சும்மா படிக்கிறேன்ட்டு படிக்கக்கூடாதுங்க. நம்ம படிக்கணும், போஸ்டிங் வாங்கணும். சும்மா படித்தாலும் வேஸ்ட்டு, அவ்வளோதான். அப்படியே அசால்ட்டாக படித்து தூக்கி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதாங்க எங்கள் டைமில் என்ன இருக்கிற 25 டேஸ் நான் படிக்கிறேன்டா, உட்காரண்டா, இந்த எக்ஸாம் எனக்கு தான்டா, எனக்கு ஒரு சீட்டை கன்ஃபார்ம்டா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உட்காருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ் ஒரு சாதாரண விஷயமா அமையணும் இல்லைங்களா? அப்படியே ரொம்பலாம் வளவலாம் படிச்சுட்டு சாதாரண விஷயமா அமையணும். அப்போ அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் வாங்கிக்கிட்டு டெய்லி நான் போடுற வீடியோ என்னோட டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. போதுமானது. சிம்பிளுங்க, அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்க, let t be a self adjoint operator. அப்போ t transpose equal to t அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மேப்பிங். ஸோ செல்ஃப் adjoint ஆப்ரேட்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆர் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டாங்க. which of the following is true about the eigen values? ஸோ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏகன் வேல்யூஸ் வந்து பியூர்லி ரியல். அது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அதுக்கான இதுவும் சொல்லிட்டேன். செல்ஃப் அட்ஜாயிண்ட் வந்து ஹெர்மிஷனாக இருக்கும். அப்போது இது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டிவி டி வந்து ஆல்வேஸ் ரியல். இங்கே பாருங்கள், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ரியலாக இருக்கும். ஸோ டிவி ஈக்குவல் லாம்டா வி விச் இஸ் ஏகன் வேல்யூவோட டெஃபினிஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா இந்த கண்டிஷன்ஸ் போடுறச்ச லாம்டா ஈக்குவல் லாம்டா பார்னு கிடைக்கும். ஸோ லாம்டா வந்து ஏ ப்ளஸ் ஐபின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாம்டா பார் வந்து ஏ மைனஸ் ஐபின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு ஐபி ஈக்குவல் டு 0 கிடச்சிரும். ஸோ பியோட வேல்யூ வந்து வேனிஷ் ஆகிடும். ஸோ இப்போ லாம்டாவில் பி சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். தி ஏ ஷுட் பி பியூர்லி ரியல். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க. கொஷின்ஸை நம்ம சாதாரணமாக அட்டன் பண்ணணும். அதுதாங்க முக்கியம். ப்ரெஷர் ஏற்றிக்கக்கூடாது. சிம்பிளாக போகணும். எக்ஸாமுக்கு போகும்போது கண்ணா நீ எது வேணால் கேளு, கொஷின் நான் வரேன், ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளம்பி போகணும். அடுத்து லெட் ஆர் இஸ் மேப் ஃப்ரம் R2 to R2. ரொட்டேஷன் மேப்பை சொல்லிட்டாங்க வித் 90 டிகிரி. ரொட்டேஷன் பொறுத்தளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, இவ்வளோ தாங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ தீட்டா 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களா. காஸ் 90 டிகிரி 0, சைன் 90 டிகிரி 1 மைனஸ் 1, சைன் 90 டிகிரி 1, காஸ் 90 டிகிரி 0. ஸோ இன்னும் டிட்டர்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வரப்போகுது. ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண விஷயம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்சில் கொடுக்குறேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை இமீடியட்டாக ரிசீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ அடுத்த செட்டிங்கான லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சார் இன்றைக்கான டெஸ்ட் கொஸ்டின் லீனியர் அல்ஜிப்ரா ரெடி பண்ணிட்டீங்களா சார்? செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. 108 கொஷினோட அந்த புத்தகம் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த புக்லெட்டை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டுருவேன். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா 9384686847 இந்த நம்பருக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.